என்ஜினியர் தங்கமுத்து IPS அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. ஹாய் எவ்ரிவன், குட் ஈவினிங் ஆல். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது 50 days சேலஞ்ச் ஃபார் 2025 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம். 2025ல் வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் குரூப் 1, குரூப் 2, 2A அண்ட் 4 எல்லா எக்ஸாம்ஸுக்குமே மேத்தமெட்டிக்ஸை பொறுத்தவரை 25 கொஸ்டின்ஸ். ஸோ நம்ம பழைய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் பார்ட் பேஸ் பண்ணி நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 87 வீடியோ வரைக்கும் கொடுத்துருப்போம். ரீசனிங்கில் ஒரு 6 வீடியோ கண்டினியூ பண்ணோம், சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இதுக்கடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸுக்காக புதுசாக ஒரு சீரிஸ் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 50 நாள் இதுக்கான பிளான். ஸோ இது மூலமாக நமக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஷெடியூல் நான் கொடுத்துருக்கேன். இது ஃபுல்லாகவே நம்ம டெலகிராமில் அப்டேட்டடாக இருக்கும். நீங்கள் ER தங்கமுத்து அப்டேட்ஸ் அப்படிங்கிற டெலகிராமில் போய் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஷெடியூல் இருக்கும். ஷெடியூல் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஷெடியூலை கரெக்டாக ஃபாலோ பண்ணி முடிச்சிங்க அப்படின்னா கரெக்டாக 50 நாளில் மேத்தமெட்டிக்ஸ் முடிஞ்சிடும். டெஸ்ட் டெய்லி ஈவினிங் 4 மணிலேருந்து 5 மணி 1 hour உங்களுக்கு டைம். 5:30க்கு உங்களுக்கு ஆன்சர் கீ வந்துடும், சரிங்களா? செக் பண்ணிக்கோங்க. அடுத்த நாள் காலையில் 4 மணிக்கு உங்களுக்கு இந்த டெஸ்ட்டுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ நம்ம கொடுத்துருவோம். இப்போ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் முடிஞ்சிருக்கு, 2வது டெஸ்ட் அடுத்த நாள். ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ நாளைக்கு காலையில் 4 மணிக்கு வரும். ஸோ இதை கரெக்டாக ஒரு நோட் போட்டு ப்ராப்பராக பண்ணிங்கன்னா இதில் நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கோன்றதை முதல் சொல்கிறேன், சரிங்களா? இது எல்லாமே ஃப்ரீ டெஸ்ட் தான், சரிங்களா? ஃப்ரீ டெஸ்ட் தான். நம்ம அப்டேட்ஸ் டெலகிராம் குரூப்பில் வரும். அது மாதிரி நம்ம வாட்ஸ்அப் சேனலில் நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டால் கீழே நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன், நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இதில் மொத்தம் எத்தனை கொஸ்டின் இருக்குன்றத பாருங்கள். டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் டாபிக் வைஸ் 40 டெஸ்ட்டு. ஒரு கொஸ்டின் வந்து ஒரு டெஸ்ட்டு வந்து 25 கொஸ்டின். அப்போது 40 × 25 டோட்டலாக 1000 சம்ஸ் இருக்கும். இது இல்லாமல் ரிவிஷன் டெஸ்ட் 5 இந்த டாபிக் முடிக்க. ஸோ அதில் வந்து ஒரு 250 சம்ஸ் இருக்கும், 250 கொஸ்டின்ஸ். அது இல்லாமல் ஃபுல் டெஸ்ட் கடைசியாக அதில் ஒரு 250 கொஸ்டின்ஸ். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 1500 கொஸ்டின்ஸ் நான் பிளான் பண்ணியிருக்கேன், சரிங்களா? இந்த 1500 கொஸ்டின்ஸை தெளிவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் புக் அண்டு PYQ ரெண்டுமே கவர் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்கோம். ஸ்கூல் புக்கை பொறுத்தவரை ஆப்டிடியூட் இருக்கும், PYQவும் ஆப்டிடியூட் இருக்கும். ஆனால் ரீசனிங் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஸ்கூல் புக் PYQ இருக்காது. அப்போ RS அகர்வால் சீரிஸை உள்ள கொண்டு வந்திருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் கரெக்டாக ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் படித்து இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாலே மேக்ஸை பற்றி யோசிக்க வேணாம். டெய்லி காலையில் 4 மணிக்கு உங்களுக்கு ஒரு வீடியோ வந்துடும். கரெக்டாக வீடியோ 40 minutes, ஒரு 25 கொஸ்டின்ஸை எப்படி படிக்கணும்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஒவ்வொரு டாப்பிக்கும் பேசிக் இன்ட்ரோ கொடுத்துருப்பேன். ஸோ அதை நீங்கள் பார்த்தாலே போதுமானது, சரிங்களா? ஸோ சேனல் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பை இன்ஜினியர் தங்கமுத்து சேனல் ஃபாலோ பண்ணுங்க. இது இல்லாமல் ஃபவுண்டேஷன் டெஸ்ட் போய்கிட்டு இருக்கு. ஃபவுண்டேஷன் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கு ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அது எல்லாருக்குமே தேவைப்படக்கூடியது தான். ஃபவுண்டேஷனில் புக் பேக்கு, பாக்ஸு, மேலும் அறிந்து கொள்வோம், நினைவில் கொள்க, முக்கியமான அட்டவணை. ஸோ இதை மட்டுமே மொத்தம் வந்து 20 டெஸ்ட் பிளான் பண்ணியிருக்கோம். ஒரு டெஸ்ட்டுக்கு 140 கொஸ்டின். ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3000 கொஸ்டின் வந்துடும். 2800 நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுறதெல்லாம் சேர்த்து பார்த்தா 4000 கொஸ்டின் இருக்கும். ஸோ அதுலேயுமே இதோட 4 ஃபவுண்டேஷன் டெஸ்ட் முடிஞ்சிருச்சு, 5வது டெஸ்ட். ஸோ அதுக்கான ஆன்சருக்கு டிஸ்கஷனுமே நைட்டு போய்கிட்டு இருக்கு. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைவ்ல வரும். ஸோ இப்போ நமக்கு இந்த வீடியோ வர ஆரம்பிக்குது. உங்களுக்கு ஃபவுண்டேஷன் டெஸ்ட்டுக்கான லைவ்ல இருக்கும். இது மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இப்போ போய்கிட்டு இருக்கு. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழுக்குமே வந்து டெய்லி ஈவினிங் இதோட 21 பார்ட் வீடியோ போட்டிருக்கோம், சரிங்களா? இதுக்கப்புறம் வந்து 22, 23 வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாமே நீங்கள் தனித்தனியாக பார்க்கணும்னா பிளேலிஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்க. பிளேலிஸ்ட் ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்கள் கிளியராக பார்க்கலாம். இப்போ இந்த இதில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் 4, குரூப் 2 அண்ட் குரூப் 1 எல்லாத்துக்கும் தேவையான சிறப்பு கணித தேர்வு தொடர் April 1 நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், சரிங்களா? ஸோ இதுக்கான சேனல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். மேக்ஸ் பை ER தங்கமுத்து யூடியூப் சேனலில் அதற்கான தெளிவான விளக்கங்கள் அளிக்கப்படும், சரிங்களா? அதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது இதை பற்றின டவுட்ஸோ கிளாரிஃபிகேஷன் தேவைப்பட்டா இந்த நம்பருக்கு கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ இந்த நம்பரையும் செகண்ட் நம்பராக யூஸ் பண்ணிக்கலாம் கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணுறதுக்கு, சரிங்களா? டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். ஸோ இதுக்கான ஷெடியூல் ஷோ பண்ணுறேன், ஷெடியூல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் நாள் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் பேசிக்ஸ். இப்போ நம்பர் பேசிக்ஸில் ஆட் நம்பர்னா என்ன, ஈவன் நம்பர்னா என்ன, கியூப்னா என்ன, ஸ்கொயர்னா என்ன, இந்த மாதிரி நம்பரோட பேசிக்ஸ். ஸோ இதவே நம்ம வந்து 2 வீடியோ எடுத்திருப்போம். நம்ம நார்மலாக நீங்கள் நம்மளை ஃபாலோ பண்ணீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு ஒரு 87 வீடியோ ஷார்ட்கட் கொடுத்துருந்தேன்ல, அதுலேருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா நம்பர் பேசிக்ஸ். ஸோ நம்பர் பேசிக்ஸ்லேருந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு வீடியோஸ் ஃபஸ்ட்டு 25 கொஸ்டின் இருக்கும். அதுக்கான ஆன்சருக்கு இப்போ நாளைக்கு காலையில் 4 மணிக்கு வந்துடும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிவிசிபிலிட்டி நம்பர் சிஸ்டம் 2வது கிளாஸ், 3வது நம்பர் சீரிஸ், ஸோ 4வது கோடிங் டீகோடிங். இப்போ ஆப்டிடியூடையும் ரீசனிங்கும் உள்ளே கொண்டு வந்துட்டோம். ஸோ அப்படி வர்றப்போ உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியில் 25க்கு 25 எடுக்கிறது ரொம்ப ஈஸி. அந்த 25 கொஸ்டின்ஸ் நீங்கள் எப்படி கவர் பண்ண போறீங்கிறத நம்ம இங்கே ஒவ்வொரு 25 கொஸ்டினாக கவர் பண்ணும்போது உங்களுக்கு ஐடியா சொல்லிக்கிட்டே வருவேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. லாஸ்ட் 4 வருஷம் முடிஞ்ச PYQ சீரிஸும் கொடுக்க போகிறேன். ஸோ அந்த PYQ ப்ளஸ் நம்ம டெஸ்ட் ரெண்டையும் கம்பைல் பண்ணி இதை மட்டும் படித்தா போதும். நீங்கள் வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா எதிர்பார்க்கவே தேவையில்லை. நீங்கள் 25க்கு 25 இப்போவும் சொல்கிறேன், ஈஸியாக எடுக்கலாம்.
அது ஆப்டிடியூடா இருந்தாலும் சரி, ரீசனிங்கா இருந்தாலும் சரி. ரீசனிங் நமக்கு இன்னொரு பெஸ்ட் அட்வான்டேஜ் தான். எந்தெந்த வழியிலலாம் யோசிக்கணும்னு தெரிஞ்சுட்டா ரீசனிங் ஈஸி ஆயிரும். ஆப்டிடியூட விட ரீசனிங் ஈஸி. சரிங்களா? அதனால நீங்க எதை யோசிக்க வேணாம். நான் சொல்றத கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2வது டெஸ்ட், 3வது டெஸ்ட் நம்பர் சீரிஸ், ஏபிஜிபி, அடுத்து கோடிங் டிகோடிங், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எல்சிஎம் ஹெச்சிஎஃப், மீச்சிமா மீப்போவா. ஸோ இந்த மாதிரி நான் 5 டெஸ்ட் முடியுதா, முடிஞ்ச உடனே ஒரு ரிவிஷன் டெஸ்ட். இந்த ரிவிஷன் டெஸ்ட் 50 மார்க் இருக்கும். கரெக்டா ஒரு 5 டெஸ்ட், அடுத்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட். ஸோ அடுத்து வந்து பாருங்க அனாலஜி, கிளாசிஃபிகேஷன், செயின் ரூல், கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸ், கியூப்ஸ் அண்ட் டைஸ், டைம் அண்ட் ஒர்க், வென் டயக்ராம். ஸோ முடிச்ச உடனே ஒரு ரிவிஷன் டெஸ்ட். சரிங்களா? இப்போ எல்லா டாப்பிக்கும் நான் சொல்றது வந்து எதுக்காகனா, இதை எல்லா டாப்பிக்கும் கொடுத்துருக்கோன்றதுக்காக சொல்றேன். பட் இதை நான் சொல்றதை வச்சு நீங்க மைண்ட்ல ஏற்ற முடியாது. இப்போ நீங்க இந்த பிடிஎஃப் நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு இதை எடுத்து வச்சு பார்க்கணும். இதை நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா, ஒரு நோட் புது நோட் வாங்கிக்கோங்க. சரிங்களா? பெரிய நோட்டா எடுத்துக்கோங்க. 1500 கொஸ்டின் சால்வ் பண்ண போறோம். பெரிய நோட் எடுத்துட்டு அந்த நோட்ல இண்டெக்ஸை ஒன்னு பின் பண்ணிருங்க, இல்ல இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு எழுதிருங்க. என்னன்னைக்கு என்னென்ன டாபிக் பார்க்க போறோம். இன்னைக்கு காலையில எந்திரிச்சு 4 மணிக்கு டாபிக்கை பாக்குறீங்க, அன்னைக்கு நைட்டு அந்த டெஸ்ட்டை முடிக்கிறீங்க. அப்படியே கவர் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கரெக்டா 50 நாள்ல நீங்க மேத்தமெட்டிக்ஸை ஃபுல்லா முடிச்சிடலாம். சிலாஜிசம், பர்சன்டேஜ், ரேங்கிங், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், ஸோ எல்லாத்துக்குமே நான் டேட் கொடுத்துட்டேன். இந்த டேட் ஆர்டர்ல உங்களுக்கு டெஸ்ட் நடந்துகிட்டு தான் இருக்கும். எல்லா டேட்டுக்கும் கொஸ்டின் எடுத்தாச்சு. சரிங்களா? அதனால அந்த டைம்ல உங்களுக்கு கொஸ்டின் வரும். அடுத்த நாள் காலையில உங்களுக்கு டிஸ்கஷன் வீடியோ வரும். டெஸ்ட் முடிச்ச உடனே உங்களுக்கு ஆன்சர் கீ வந்துடும். அதனால நீங்க ஆன்சர் கீ வச்சு வெரிஃபை பண்ணிக்கலாம். 1 or 2 கொஸ்டின் உங்களுக்கு டிஃபரெண்டா யோசிக்க முடியும். அது மட்டும் இல்லாம இப்ப நான் டிஸ்கஸ் பண்ணும்போது நீங்க 4 ஸ்டெப்ல பண்ணதை நான் 2 ஸ்டெப்ல சொல்லலாம். ஸோ அப்ப இன்னொரு வே கத்துக்கலாம். சில கொஸ்டின்ஸ்க்கு ஆப்ஷன்ல இருந்து போவோம், அது எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் அட்வான்ஸா நீங்க போறதுக்கு நம்ம டிஸ்கஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? டிஸ்கஷன் ஷார்ப்பா டெய்லி காலையில 4:30 வந்துடும். 4:30 இருந்து 5:15, 5:20க்குள்ள. ஏன்னா 5:30க்கு நம்ம மேக்ஸ் பேட்ச் ஆரம்பிக்குது கிளாஸ். அதனால அதுக்கு முன்னாடி உங்களுக்கு முடிச்சுட்டு கிளாஸ் அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ எல்லா ஷெடியூலுமே உங்களுக்கு கொடுத்துட்டேன் ஃபுல்லா. எல்லா டாபிக்கும் முடிகிறது வந்து பாத்தீங்கன்னா 20/5/2025. அதுக்கடுத்து ஒரு நாள் படிக்க மறுபடியும் ஃபுல் டெஸ்ட், அடுத்த நாள் படிக்கிறதுக்கு மறுபடியும் ஃபுல் டெஸ்ட். இந்த மாதிரி மே மாசம் 30ஆம் தேதி உங்களுக்கு எல்லா டெஸ்ட்டும் முடியுது. சரிங்களா? அதுக்கு கீழேயே வந்து பாத்தீங்கன்னா பிடிஎஃப்லயே ஒரு சில டாபிக் வந்து நம்ம கொடுத்த டேட்டாஸ் மட்டும் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பாருங்க, நம்பர் சிஸ்டம் எல்லாம் 10வது புக்ல 2வது பாடம். எந்தெந்த புக்ல இந்த பாடம் படிக்கணும்ன்றதும் உங்களுக்கு கொடுத்துட்டேன். நம்ம நோட்ஸ், அது போக யூடியூப் சோர்ஸ், அதுலயும் நம்ம யூடியூப் சோர்ஸ் எல்லாம் இங்க தெளிவா சொல்லியிருக்கோம். நீங்க எந்தெந்த டாபிக் படிக்கணும்னா இந்த டாபிக்கு வாட்ச் நவுன்னு இருக்கு இல்லைங்களா, இந்த வாட்ச் நவ கிளிக் பண்ணீங்கன்னா போதும். இப்போ எக்ஸாம்பிள் ஒன்றும் இல்லை, நம்பர் சிஸ்டம் இருக்கு பாருங்களேன். நானே உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன். நம்பர் சிஸ்டம் இருக்கா, டிவிசிபிலிட்டி. இப்போ வாட்ச் நவ் இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு டைரக்டா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப்குள்ளே போயிடும். நீங்க அந்த பிடிஎஃப் எடுத்து அந்த பிடிஎஃப் டைரக்டா கிளிக் பண்ணீங்கன்னா நம்பர் சிஸ்டம் வந்துருச்சா. நம்பர் சிஸ்டத்துக்கு கீழே பாருங்க, டோட்டலா 5 வீடியோஸ் இருக்கா. இப்போ நீங்க ஒவ்வொரு வீடியோவா ப்ளே பண்ணி பார்க்க வேண்டியதான். பார்த்துட்டு இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா, ஸோ அதுக்கடுத்து நீங்க டெஸ்ட் போட்டு பார்க்கலாம். சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் அந்தந்த டாப்பிக்கை படிச்சு டெஸ்ட் போட்டு பாருங்க. இல்லை நீங்க ஆல்ரெடி வேற எங்க படிச்சிருந்தாலும் இந்த டெஸ்ட்டை ஃபாலோ பண்ணீங்கன்னா இதுக்கப்புறம் மேத்தமெட்டிக்ஸ்ல நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தெளிவா ஷார்ப்பா போகலாம். இதுல உங்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். இப்போ இந்த டாபிக் போட்டு பார்க்கும்போதே ஸோ கொஞ்சம் சீரியஸா நான் சொல்ற விஷயத்த கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. எல்லாமே ஸ்கூல் புக் சோர்ஸ் கொடுத்துருக்கேமா. இப்போ எல்சிஎம் ஹெச்சிஎஃப்னா 6வது புக்ல எங்க இருக்கு, 8வது புக்கு, 10வது புக்கு, 9வது புக்கு, எல்லா சோர்ஸுமே உங்களுக்கு தெளிவா கொடுத்துருக்கு. இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸா 6, 7, 8ல இருக்கு. பர்சன்டேஜா 7வது புக்கு 8வது புக்ல இருக்கு. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 7வது புக்கு பாடம் 2, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 8வது புக்கு பாடம் 4. இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே புக் சோர்ஸை தெளிவா கொடுத்தாச்சு. சரிங்களா? சிம்பிளிஃபிகேஷன் பாருங்க 6 to 10 எல்லா புக்லயும் இருக்கு, சுருக்கு. சரிங்களா? அடுத்த பிஒய்க்யூ டிஸ்கஷன் போட்டிருப்போம், அதையும் நம்ம உள்ள கொண்டு வர போறோம். மென்சுரேஷன் பாருங்க 6ல இருந்து 10 வரை எல்லா புக்லயும் இருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்க முடிக்கணும். ஓகேங்களா? ஸோ டெய்லி டெஸ்ட் 25 கொஸ்டின் ஸ்கூல் புக்கு பிஒய்க்யூ கவர் பண்ணுவோம். ஈஸி டு ஹார்ட் லெவல் எல்லா டைப்புமே உள்ள கவர் ஆக போகுது. ஸோ இதுக்கு மேல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நான் சொன்ன மாதிரி இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ இது கூட நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொன்ன ஒரு சின்ன விஷயம், அதையும் நீங்க இதுக்கப்புறம் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாதான் ஃபார்முலா நோட் அது ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணவங்க அதை பத்தின ஃபீட்பேக்கை சொல்லுங்க. ஃபார்முலா நோட்டை ஃபாலோ பண்ணி இந்த டைம் ஒருவேளை குரூப் 4ல கிளியர் பண்ணி அடுத்த குரூப் 2க்கு படிக்கிறீங்க, இல்லை அப்படின்னா இந்த டைம் நான் அதை யூஸ் பண்ணி 25க்கு 24, 25 போட்டேன் அப்படின்றவங்களாம் இருப்பீங்க. சில பேர் 1 மார்க்ல 1/2 மார்க்லாம் விட்டுருக்கலாம்ல. ஸோ உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்க. இது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ் ஆகுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ எல்லாருமே இது வரைக்கும் பண்ணாதவங்க ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்முலா நோட்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் டாபிக் இது தனி நோட்டுமா, இந்த நோட்டை பொறுத்தவரை வெறும் 80 பேஜ் தான் இருக்கணும், அதுக்கு மேல இருக்கக்கூடாது. ஆல்மோஸ்ட் 80 to 100 பேஜ், இதுக்கு மேல ஃபார்முலா நோட் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த ஃபார்முலா நோட் எதுக்காக அப்படின்னா லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்காக. நீங்க லாஸ்டா எக்ஸாம் போவீங்கல்ல, எக்ஸாம் ஹாலுக்கு போறதுக்கு முன்னாடி லாஸ்ட் மினிட்ல ஒரு ரிவிஷன் பண்ணிக்கலாம் அந்த நோட்டை. சரிங்களா? அதுக்காக தான். இப்போ எக்ஸாம்பிள் நம்பர் சிஸ்டம் அப்படின்னு ஒரு டாபிக் படிக்கணும்னு வைங்க எக்ஸாம்பிளுக்கு. அதே மாதிரி இப்போ 50 டாபிக் நீங்க பண்ணணும். நம்பர் சிஸ்டம் இது ஹெட்டிங் எழுதிட்டு இந்த நம்பர் சிஸ்டம் டாபிக்ல
நம்ம வந்து எத்தனை டைப் ஆஃப் கொஸ்டின் பார்த்துருக்கோம் மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா நம்பர் சிஸ்டம்ல 9 டைப் பார்த்துருப்போம். 1 2 3 4 5 இந்த மாதிரி 9 டைப் பார்த்துருக்கோமா? 9 டைப். 9 டைப்புக்கு என்னென்ன ஃபார்முலா? 9 ஃபார்முலா வருமா? இது ஒரு பேஜ் முடிஞ்சிருச்சா? இவ்வளவுதான். இப்போ இன்னொரு பேஜ், அடுத்த பேஜ்ல என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, உங்களுக்கு எந்த கொஸ்டின்லாம் கஷ்டமா இருந்துச்சு, ஹார்ட் லெவல். இப்போ ஒரு 50 கொஸ்டின் பாக்குறீங்கன்னு வைங்களேன், 50 கொஸ்டின்ல உங்களுக்கு ஒரு 5 கொஸ்டின் தான் கஷ்டமா இருந்திருக்கும், இல்ல ஒரு 2 கொஸ்டின் கஷ்டமா இருந்திருக்கும். அதை எக்ஸாம்ல போனா மனப்பாடமாவது பண்ணிட்டு போயிருவோம்டா அப்படின்னு தோணும்ல. அந்த மனப்பாடம் பண்ண வேண்டிய கொஸ்டினை இங்க எடுத்து எழுதிருங்க. 1 2 3 அடுத்த பேஜ்ல 3 கொஸ்டின் கஷ்டமா இருந்துச்சா? 3 கொஸ்டின். இவ்வளவுதான். இது கூட ஒருவேளை நீங்க ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஷார்ட்கட் வச்சிருப்பீங்கல்ல, இதை நான் புதுசா இப்ப ஆட் பண்றேன். சரிங்களா? இப்போ ஒருவேளை இந்த ஹார்ட் லெவல் கொஸ்டின் எழுதுறோம், பாதி பேஜ் முடிஞ்சிருச்சு, பாதி பேஜ் சும்மா இருக்கு அப்படின்னா, இந்த பேஜ்ல ஜிகேல உங்களுக்கு மறக்கக்கூடிய டேட்டா, அதை நான் எக்ஸாக்டா சொல்றேன். ஜிகேல நம்ம பாரத ரத்னா அவார்டு யார் யாருக்கெல்லாம் கொடுத்தாங்க, அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் லிஸ்ட், பிஎம் லிஸ்ட், அதே மாதிரி சிஎம் லிஸ்ட், எந்தெந்த வருஷம் யார் யார் இருந்தாங்க, இதெல்லாம் கொஞ்சம் மறக்கும். ஸோ இந்த மாதிரி டேட்டா, அது மாதிரி பாத்தீங்கன்னா ஊரக பொருளாதாரம் அந்த பாடத்துல எப்பப்ப எந்தெந்த ஸ்கீம் கொண்டு வந்தாங்க, வருஷம் ஆர்டர், இதெல்லாம் வந்து உங்களுக்கு மறக்கும். இதை வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பேஜ்லயே 5 கொஸ்டின். ஸோ இது உங்களுக்கு ஒருவேளை இதை கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கு அப்படின்னா, நம்ம இன்ஸ்டா பேஜ்ல பாருங்க, ஸ்டடி வித் இன்ஜினியர் தங்கமுத்து அப்படிங்கிற இன்ஸ்டா பேஜ்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே இந்த மாதிரி இருக்க டேட்டா மட்டுமே மொத்தம் ஒரு 100 டேட்டா கொடுக்க போறோம். ஸோ நீங்க அதை தனியா நோட் போட்டு எழுதினாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல். ஏன்னா கொடுக்குற விஷயத்த கரெக்டா யூஸ் பண்ணீங்கன்னா ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். அந்த டைம் மேக்ஸுக்கு பிளான் பண்ணிட்டேன், இப்ப தமிழுக்கு அடுத்த வீடியோ கொடுக்க போறேன், தமிழ் நடத்த போறோம். ஏப்ரல் 7ல இருந்து, ஏப்ரல் 1ல இருந்து மேக்ஸ் ஆரம்பிச்சிருச்சு. ஏப்ரல் 7ஆம் தேதியில இருந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தமிழ் ஆரம்பிக்க போறோம். நம்ம தமிழ் சேனல்ல டிஎன்பிஎஸ்சி தமிழ் வித் இன்ஜினியர் தங்கமுத்துன்னு சேனல் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா தமிழை முடிக்க போறோம் 50 நாள்ல. இதே ஷெட்யூல். தமிழ் முடிச்சுட்டு தமிழுக்கு புக்கும் நம்ம ரிலீஸ் பண்றோம். சரிங்களா? வெயிட் பண்ணி பாருங்க. எல்லாத்தையும் நடத்திட்டு தான் புக் கொடுக்க போறேன். அந்த புக்கை வச்சு அப்படியே நீங்க படிக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போதைக்கு நீங்க முதல் மேக்ஸுக்கு கரெக்டா நீங்க 50 + 10 நாள் மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 60 நாள் என்னோட ஷெட்யூலை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏப்ரல் மே மாசம் முடிகிறப்போ மேக்ஸ் முடிஞ்சிருச்சு. ஜூன் ஃபுல் ரிவிஷன், ஜூலை ஃபைனல் ரிவிஷன், லாஸ்ட் மினிட் ரிவிஷன். அவ்வளவுதான். டைரக்டா எக்ஸாம் போனீங்கன்னா 25க்கு 25 கன்ஃபார்மா அடிக்கலாம். பட் ப்ராப்பர் பிளான் அண்ட் கன்சிஸ்டன்சி. பிளான் மட்டும் இருந்தா ஜெயிக்க முடியாது, கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். நீ எந்த அளவுக்கு பிளான் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, அதை முடிக்கிற வரைக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ஃபர்ஸ்ட் நாள் நல்லா படிப்பேன், 2வது நாள் நல்லா படிப்பேன், லாஸ்ட் நாள் வந்து கொஞ்சம் அப்படியே டல் ஆயிடுச்சுன்னா விட்டுருவேன், அடுத்த நாள் நான் திரும்ப படிப்பேன் அப்படிலாம் யோசிக்க கூடாது. ஃபர்ஸ்ட் நாள் எப்படி இருந்தீங்க, கடைசி நாள் வரை அப்படி இருக்கணும். அப்படி இருந்தாதான் உங்களோட ஃபர்ஸ்ட் நாள் உங்களோட எய்ம் என்ன நினைச்சீங்களோ அதை கடைசியில் அச்சீவ் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க நினைச்சதே மாறிடும். நீங்க நினைச்சிருப்பீங்க, ஆனா கடைசியில் சரி விருதா பாத்துக்கலாம், அடுத்த வருஷம் பாத்துக்கலாம் அப்படின்னு தான் தோணும். அதுக்கப்புறம் ஏஜ் பார் ஆயிடுச்சு அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி எல்லாரு லைஃப்லையுமே ஒரு சில விஷயங்கள் தடங்கல்கள் வரதான் செய்யும். அதை தாண்டி ஜெயிக்கிறவங்க தான் வாழ்க்கையில வெற்றியாளர்கள். அதனால மறந்துடாதீங்க, ப்ராப்பரா ஃபாலோ பண்ணுங்க, கன்சிஸ்டண்டா பண்ணுங்க. ஸோ இந்த ஒரு 3 to 4 மந்த் என்னால் வீடியோவும் கொடுக்க முடியல. ஸோ இதுல இருந்து என்னோட வீடியோ ஸ்டார்ட் பண்றேன். இதுக்கப்புறம் டெய்லி காலைல 4:30க்கு வீடியோ வரும் வித் மோட்டிவேஷன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, வித் மோட்டிவேஷனோட டெய்லி காலைல 4:30க்கு வீடியோ போடுறேன். ப்ராப்பரா ஃபாலோ பண்ணுங்க. இது போக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க. சரிங்களா? 7358262 இந்த நம்பருக்கு கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணுங்க, உங்களுக்கு உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 9626669743. ஸோ இதுலையுமே உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்க. ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா அடுத்தடுத்து நான் ஆட் பண்றேன். அது மாதிரி 10 hours வீடியோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஜூன் மந்த் ஆரம்பிப்போம். 10 hours வீடியோ எல்லா சப்ஜெக்ட்டுக்கும். நம்ம சொன்ன மாதிரி எக்கனாமிக்ஸ்ல நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, எக்கனாமிக்ஸ்ல இருந்தே ஆரம்பிக்கிறேன். 10 hours வீடியோ. சரிங்களா? ஆரம்பிக்கலாம். 10 hours எக்கனாமிக்ஸ், பாலிட்டி எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இப்போ 10 மணி நேரம் வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். முதல்ல நம்ம இதை முடிச்சுக்கலாம். ஏன்னா பேஸ் வந்து தமிழும் மேக்ஸும் தான். இதை தெளிவாக முடிச்சிட்டிங்கனாலே அடுத்து நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். ஓகே ஓகே, உங்களுக்கு ஷெட்யூல் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேவைப்படுறவங்க நம்மளோட டெலகிராம் சேனல்ல ER தங்கமுத்து அப்டேட்ஸ் டெலகிராம் சேனல் பேரு போய் எடுத்துக்கோங்க. ER தங்கமுத்து அப்டேட்ஸ் அப்படின்னு இருக்கும். இதுல ஃபாலோ பண்ணுங்க. அது மாதிரி வாட்ஸ்அப் சேனல் ஃபாலோ பண்ணுங்க. டெய்லி காலையில கரெக்டா 4:30க்கு மறந்துடாதீங்க, டெய்லி காலையில வீடியோ வரும். 4:30 AM. சரிங்களா? 4:30 AM. 60 days டார்கெட். 60 days 25 out of 25 கன்ஃபார்ம். கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா. சரிங்களா? ஓகேமா. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கம்மா. அடுத்த வீடியோல பார்க்கலாமா? தேங்க்யூமா. தேங்க்யூ. ஆல் தி வெரி பெஸ்ட்.